வணக்கம். ஃபியூரியஸ் பார்க்கும்போது அல்லது இப்படியான சில ஏஷியன் மூவிஸை பார்க்கும்போது எவ்வளோ தூரம் அவங்களுக்கும் நமக்குமான எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்லாம் காமனாக இருக்குங்கிறத கவனிக்க முடியும். இந்த ஃபியூரியஸ் படத்தோட ஆக்ஷன் சீன்ஸை கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், எமோஷன்ஸ், வில்லனுடைய ட்ராக், வில்லனுடைய அடியாள் கேரக்டர், ஒரு இடைநிலை வில்லனுடைய பையன் கேரக்டர், இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம தமிழ் தெலுங்கு மசாலா படங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஃபுல் பைசா வசூல் என்டர்டெயின்மெண்ட் தந்த இந்த ஃபியூரியஸை பற்றி நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபியூரியஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஊர். அங்கே குழந்தைகள் நிறைய பேர் கடத்தப்பட்டிருக்காங்க. பட் போலீஸ் தரப்பில் சரியான நடவடிக்கை இல்லைங்கிற மாதிரி நியூஸ்லாம் வருது. முதல்லயே ஒரு பெண் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இந்த கும்பலை ட்ராக் பண்ணி ஒரு குழந்தையை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியல. சில மாதங்கள் கழிச்சு வாய் பேச முடியாத நம்ம ஹீரோ வாங் வெய் அவர் பொண்ணு ரெய்னியோட இருக்காரு. ரெய்னி சைனாவில் அவங்க பாட்டி கூட இருக்காங்க. லீவுக்கு அப்பா கூட இருந்துட்டு போக வந்திருக்காங்க. என்னோட நீ சைனாவுக்கு வந்துரு அப்பா அவங்க கூட வர சொல்கிறாங்க ரெய்னி. ஆனால் அவர் மாட்டேன்னு சொல்கிறாரு. ரெய்னி திரும்ப போக சில நாட்கள் இருக்கும்போது ஆல்ரெடி அங்கே ஆக்டிவாக இருக்கிற அந்த கடத்தல் கும்பல்னால கடத்தப்படுறாங்க. அப்போவே சண்டை போட்டு காப்பாற்ற நினச்சாலும் நம்ம வாங்கியால் முடியல. ஸோ தனியாளாக தன் பொண்ணை ரெஸ்கியூ பண்ண முடிவு பண்ணுறாரு. இவ்வளவு தான் இந்த கதை. ஆனால் இதில் அவங்க சண்டைக்காக கிரியேட் பண்ணியிருக்கிற சிச்சுவேஷன்ஸ், ஒவ்வொரு சண்டையும் கொரியோ பண்ணப்பட்ட விதம், கேமரா, எடிட்டிங்னு இந்த ஒவ்வொரு செகண்டுமே திரை தீப்பிடிக்குன்னு சொல்கிற மாதிரி அனல் தெரிக்குது. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவோட எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் த்ரெட்ஸ் ரியலாக ஃபீல் ஆகிற சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷன் படம் இது. இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர், மற்ற பாப்புலர் மார்ஷல் ஆர்ட்ஸ் படங்கள்லேருந்து வித்தியாசப்பட்டு நிற்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோ மட்டுமே சண்டை போடுறதில்ல. ஆல்மோஸ்ட் அவரோட சண்டை போடுற, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்காங்க. அந்த வேர்ல்டில் இது சாத்தியம்ன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹீரோவுக்குன்னு தனியாக ஸ்லோ மோஷன் பில்டப்லாம் கிடையாது. திடீர்னு கேயாஸ் எப்படியோ ஆரம்பமாகும், யாரோ தட்டி விடுவாங்க, அப்படியே தீ பறக்கும், அப்படியே பெருசாகி இன்டென்ஸாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பல பேர் இன்வால்வ் ஆவாங்க. ஹீரோ தான் ஜெயிப்பார்னு தெரிஞ்சாலும் ஒவ்வொரு சண்டையிலும் டென்ஷன் இருக்குது. இந்த க்ளோஸ் ஷேவ் மொமெண்ட்ஸ் நம்மளை அப்படியே சீட்டு முடிக்க கொண்டு வருது. அடி வாங்கி திரும்ப அடிக்கும் போது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸ் சண்டையில் 2 vs 2ன்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அதே எப்படி கம்போஸ் பண்ணி எடுத்தாங்கன்றது எனக்கு புரியல. பயங்கரமாக ஆச்சரியமாக தான் இருந்தது. திடீர்னு 5ஆவதா ஒரு கேரக்டர் உள்ளே வந்து எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிப்பார் பாருங்க. எப்பா எங்கே கேமரா வச்சு எப்படி ஷூட் பண்ணி எந்த மாதிரி ஷார்ட்டை பிரித்து எடிட்டில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக பிரமிக்க வச்சுட்டாங்க இந்த டீம். அதுவும் ஒரு மொமெண்ட்டில் அனிமே மாதிரி அப்படியே கண்ணுக்கு க்ளோஸ்அப் வச்சு ஃப்ரேம்ஸ் பிரித்து காமிப்பாங்க பாருங்க. செம்ம மாசாக இருந்துச்சு. அண்ட் செம்ம வயலன்ஸ் படம். ரத்தம் தெரியுது. வில்லம்பு வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டர் வராரு. அண்ட் ஒரு மொட்டை கேரக்டர், அந்த மெயின் வில்லன். இவங்க 3 பேரை பார்த்தா நமக்கே அடிவேறு கலங்குற அளவுக்கு 3 பேரோடைய கேரக்டர் ரைட்டிங்கும் போர்ட்ரேலும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எமோஷனையும் பேசிக்காக பட் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. அப்பா பொண்ணு எமோஷனை தாண்டி தொலைஞ்சு போன ஜேர்னலிஸ்ட்டை தேடுற பாய் ஃப்ரெண்ட், அந்த குட்டி பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல வர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மொமெண்ட்லையும் திரும்ப வந்து ஹெல்ப் பண்ண ஸ்ட்ராங்கான ஒரு காரணத்தை சொன்ன விதம் அப்படின்னு ஸ்டேக்ஸை அழுத்தமாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. மைனஸாக சொல்லணும்னா சிஜி கொஞ்சம் டேக்கியாக தான் இருந்தது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்ட் அவுட் தான். மாடியிலேருந்து கீழே விழுந்து அப்பாவும் சண்டை போகிறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நம்ப முடியல. ஹீரோடைய பேக் ஸ்டோரியை கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே வச்சது நல்ல ஐடியா. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் ஜாக்கி சானை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா வயலன்ஸே இல்லாமல், கோர் இல்லாமல் அவரால் அகைன் அண்ட் அகைன் எக்ஸைட்டிங்கான என்டர்டெய்னிங்கான ஆக்ஷன் படங்களை, மார்ஷல் ஆர்ட்ஸ் படங்களை கொடுக்க முடிஞ்சிருக்கு. முக்கியமாக ஹியூமர் அவருடைய எல்லா சண்டைகள்லையுமே இருக்கும். ஸ்லாப்ஸ்டிக் ஸ்டைல்லையே சண்டையும் போடுறதெல்லாம் ஜாக்கி சானுடைய ஒரு யூனிக்னஸ். இந்த ஃபியூரியஸ் படத்தில் ஸ்டன்ஸ் எல்லாமே அவார்டு ஊற்றி தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ண இவங்களும் வயலன்ஸை தான் பெருசாக நம்பியிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓவர் கில்லாக தெரிஞ்சுது. பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆக்ஷன் படத்துக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை சாட்டிஸ்ஃபைங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா பேரும் வாயிலே நுழையாது. வேணா நீங்கள் விக்கிபீடியாவில் தேடி பிடிச்சுக்கோங்க. ஆனால் அந்த மொட்டை கேரக்டர் நடிச்சவர் வந்து பிரையான் லீ. அவரே ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர் தான். அண்ட் குறிப்பிட்டு சொல்லனா அந்த வில்லம்பு வர கேரக்டர் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஃபியூரியஸ் நான் ஸ்டாப் சரவெடி மாதிரி ஒரு அமக்கலமான சண்டை படம். ஆக்ஷன் பட விரும்பிகள் மிஸ் பண்ணக்கூடாத படம். பாருங்கள். அண்ட் அடல் சொல்லி தான் இங்கிலீஷில் பேசுகிற வசனங்களுக்கு சப்டைட்டில்ஸ் எல்லாமே நமக்கு புரியுது. சப்டைட்டில்ஸ் இல்லை இங்கிலீஷுக்கு. பட் கேண்டனீஸ் மாதிரி ஏதோ வேற ஒரு மொழியில் பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் சப்டைட்டில்ஸ் வருது. அண்ட் நல்ல ஆடியோ வீடியோ செட்டப் இருக்க தியேட்டரில் பாருங்கள்.